பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்ததால் பாஜக மார்க்கெட் தேவராஜ் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். சென்னை சைதாப்பேட்டையில் பாஜக சார்பில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்ததனால் மக்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தனர். அதனை முன்னிட்டு பாஜக தென்சென்னை மாநில பொதுக்குழு உறுப்பினர் மார்க்கெட் தேவராஜ் அவர்கள் சைதை 142வது வட்டம் சுப்பிரமணியம் முதலி தெரு 102 குளக்கரை தெரு சந்திப்பில் மக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார். மக்களை சந்தித்து ஜிஎஸ்டி வரி குறைப்பு விஷயத்தை மக்களுக்கு எடுத்துரைத்து இனிப்பு வழங்கி 100, 101 கிளை மற்றும் 102வது வட்டத்தில் 99 அத்தியாவசிய பொருட்களின் ஜிஎஸ்டி விலை குறைப்பு மக்கள் மத்தியில் மகிழ்ச்சி ஊட்டும் செய்தியாக உள்ளது என்றும், ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்திருப்பதால் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் மற்றும் அமைப்பு பொதுச் செயலாளர் கேசவ விநாயகன் மற்றும் மாநில நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டார். இதில் தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி, சைதை மத்திய தொகுதி தலைவர் சுரேஷ் முத்துவேல், சைதை மத்திய பகுதி 142வது வட்டம் நிர்வாகிகள் மதியழகன், கலைச்செல்வன், சடகோபன் மற்றும் பாஜக 142வது வட்ட கோகுல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த ஜிஎஸ்டி வரி குறைப்பு பற்றிய செய்தியை இனிப்பு வழங்கி மக்களிடம் கேட்கும் பொழுது மக்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சியாகவும், பாரத பிரதமரின் ஜிஎஸ்டி வரி குறைப்பு செய்ததால் பிரதமருக்கும் மற்றும் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்தார்கள். இதில் 101வது கிளை உறுப்பினர் திருமலை செந்தில்குமார் மற்றும் கிளை தலைவர் திருமதி ஹெலன் மேரி மற்றும் பொதுமக்கள், பாஜக நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக மார்க்கெட் தேவதைக்கு நான் மாநில பொது பிரச்சனையில் இருக்கின்ற காரணத்தினால் 100, 101, 102 பூத்துகளில் இன்று மாபெரும் புரட்சியை செய்து கொண்டிருக்கின்ற 3 முறை பிரதமராக இருக்கக்கூடிய ஓய்வில்லா உழைப்பாளி, உலகினுடைய உத்தமர், ஒரு விரல் கூட அசைத்து குறை சொல்ல முடியாத பாரத பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்திலே இன்று மக்களுக்கெல்லாம் மறுமலர்ச்சி செய்கின்ற விதத்திலே ஜிஎஸ்டி வரி குறைப்பு தினத்தை முன்னிட்டு இன்றிலிருந்து அமலுக்கு வருகின்ற காரணத்தினால் 100, 101, 102 வாக்குச்சாவடி பூத்துகளில் அந்த மக்களுக்கு இனிப்பு கொடுத்து இந்த செய்தியை மக்களுக்கு சொல்லுகின்ற விதத்திலே நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருக்கின்றேன். அதற்காக மக்களிடம் சென்று இனிப்பு கொடுத்து ஜிஎஸ்டி வரி குறைப்பு பற்றி சொல்லியிருக்கின்றேன். இது மாபெரும் வெற்றித்தனமாக 142 கோடி மக்களுக்கு உரித்தாக என்று சொல்லி பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவருடைய பாதங்களை தொட்டு வணங்கி இன்று நன்றி கூறி அதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மக்களுக்காகவும் இந்த பூத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்காக உழைப்பேன் என்று சொல்லி இன்று உலகத்தினுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலே அதற்கு உரிய நிதியமைச்சர் இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் நன்றி தெரிவித்து இதுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மாநில தலைவர் திரு ஆக்கமுக்கம் அளித்துக் கொண்டிருக்கின்ற திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும், என்னுடைய மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவ விநாயகம் அவர்களுக்கும், என்னுடைய தென்சென்னையுடைய மாவட்ட தலைவர் திரு சஞ்சீவி அவர்களுக்கும், இந்த தொகுதியினுடைய மத்திய இது வந்து செய்தி தொகுதி 4ஆக பிரிந்து மத்திய மண்டலில் வர இருக்கின்ற 140 வட்டத்தின் மத்திய தொகுதியாக இருக்கக்கூடிய செய்தி தொகுதியிலே நான் இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கின்ற ஜிஎஸ்டி வரி குறைப்பு மிகப்பெரிய ஒரு இந்தியாவுடைய வளர்ச்சிக்காகவும் பொருளாதார ரீதியாக வளர்ச்சிக்காகவும் பாரத பிரதமருடைய உழைப்புக்காகவும் கிடைத்த வெற்றி என்பதை சொல்லி 100, 101, 102 பூத்துகளில் பாஜக கட்சியினுடைய தொண்டனாக, எளிய தொண்டனாக என்னுடன் இருக்கக்கூடிய செந்தில் அவர்களுக்கும் திருமலை சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொகுதியினுடைய தலைவர் சுரேஷ் முத்துவேல் அவர்களுக்கும், பொதுச் செயலாளர் மதியழகன், சசிகுமார் அவர்களுக்கும், மண்டல் செயலாளர் மாரிமுத்து, கலை செல்வன் அவர்களுக்கும், பொருளாளர் சடகுமார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன்.